வணக்கம் நண்பர்களே, லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு பாரம்பரியமான அதிரசம் தாங்க செய்ய போகிறேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி நான் நல்லா ஆற வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி கையில் ஒட்டணும், அந்த அளவுக்கு காஞ்சா போதும், ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம இப்போது மிக்சியில் தாங்க நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அதிரச மாவுக்கு. அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் மாவு நல்லா இருக்கும், பாகு வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கிட்டாச்சு. இதை இப்போ நம்ம ஜல்லிச்சுக்கலாம். இந்த மாதிரி இதில் போட்டு நம்ம ஜல்லிச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எல்லாமே இப்போது நம்ம ஜல்லிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஜல்லிச்சு எடுத்தாச்சு. மாவு நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும், ஈரம் பதம் இருக்கணும். அதனால் இதை அப்படியே நம்ம இப்படி தட்டி வச்சுக்கலாம், அமுக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும் மாவு. இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. நம்ம ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்குள்ளேயும் நான் 400 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேங்க. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 400 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அது நல்லா கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பாகு பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் மீடியமாக வச்சு நம்ம கலக்கி எடுத்துக்கணுங்க. நம்மளுக்கு தீபாவளிக்கு எல்லாருமே அதிரசம் செய்வாங்க, எல்லார் வீட்லேயுமே. அதே மாதிரி நோன்பு கும்பிட்றவங்களும் அதிரசம் செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நோன்புக்கும் நல்லாயிருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த பாகு பதம் கரெக்டாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு அதிரசம் உடையாமல் பிரியாமல் வரும். இந்த மாதிரி வரணுங்க உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு கரெக்டான பக்குவம். நம்ம அந்த வெல்லம் காய்ச்சும் போதே ஒரு 2-3 வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் 3ஆவது வாட்டி நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு பாகுப்பதம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். மீடியமாக தான் வச்சு நம்ம பார்க்கணும், ஸ்லோவில் வச்சு. நான் இப்போது மாவு அந்த வெல்லம் பாகுப்பதம் வந்ததும் இப்போ அதில் ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன், ஏன்னா அந்த பாத்திரம் அகலமாயிடலாம் சொல்லிவிட்டு. இதில் நல்லா கலந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் போட்டு காயாமல் இருக்கிறதுக்காக நான் அது மேலே தடவி வச்சிடலாங்க. இதை வச்சுட்டு நம்ம சூடு ஆறிட்ட பிறகு மூடி வைக்கணும். முன்னாடி நாளே இதை காய்ச்சி வச்சிட்டோம்னா, பாகு எடுத்து வச்சிட்டோம்னா மறுநாள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதிரசம் செய்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா பாருங்கள், கலக்கும்போது எப்படி இருந்தது. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பக்குவமாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது தாங்க கரெக்டான பக்குவம். கொஞ்சம் நம்மளுக்கு கலக்கும்போது தண்ணியாக இருந்தது இல்லைங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு பால் கவர், இல்லைன்னா நான் பால் கவரில் தாங்க எடுத்துருக்கேன். இப்போ இல்லைனாலும் வாழை இலை, அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சு இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹோல்ஸு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு தான் சொன்னேன், எப்போ பார்த்தாலும் நீ ஹோல்ஸு போட்டதை ஏமா செய்கிற, ப்ளைனாக செய், இந்த வாட்டி பார்க்கலான்னு சொன்னேன். சரி, ஒரு 2-3 இது மட்டும் நான் இதை மாதிரி பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாமே நான் ப்ளைனாக தாங்க போட்டு எடுத்தேன். ரொம்ப சூப்பராக வந்தது. நம்மளுக்கு அரிசி மாவு அரிசி வாங்கிக்கலாங்க, இல்லைன்னா ரேஷன் அரிசி கூட போட்டுக்கலாம். நான் கடையில் விற்கிற மாவு அரிசி தான் வாங்கி அரைச்சிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி எந்த அரிசி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வருங்க. நம்ம இருக்கிற மாவு எல்லாமே இந்த மாதிரி நம்ம அதிரசம் தட்டி போட்டுக்கலாங்க. நான் பானலியில் எண்ணெய் வச்சுட்டேங்க. எண்ணெய் வச்சது சூடாயிடுச்சு. சூடானதும் நம்ம மீடியமாக வச்சுட்டு தான் போட்டு எடுக்கணும். ரொம்ப சூடாக கொதிக்க வைக்கக்கூடாதுங்க ஆயிலை. நம்மளுக்கு நல்லா சூடானதும் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம ஒன்றா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க.
நம்மளுக்கு அதிரசம் வந்து பானலியில் போட்டதுமே இந்த மாதிரி நம்மளுக்கு பொங்கி வெளியே வருங்க. அப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஆயிலை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வரும், பூரி மாதிரி வரும். அப்போ வந்து உங்களுக்கு அதிரசம் நல்லா பக்குவமாக கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரியே நம்ம ஒன்று ஒன்றா பண்ணி எடுத்துக்கலாங்க, போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் வந்துட்டு நிறைய இருக்குங்க. இப்போ வந்துட்டு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி லெவலான கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு இப்படி அழுத்திக்கிட்டோம்னா எண்ணெய் இருந்தால் எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்துடும். இதே மாதிரி எல்லாமே அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்ததை இப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த ஆயிலெலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்துடும் வெளியே. ஆனால் ஆயில் எதுவும் இல்லைங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் அரிசி வந்துட்டு வெளியே மாவு மில்லில் தான் அரைப்பேன். இந்த வாட்டி வந்து நான் வீட்டிலேயே மிக்சியில் அரைச்சேன். இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான அதிரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன பதத்திலே நீங்களும் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு இன்னும் சூடு ஆறின பிறகு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சூடு ஆற தான் மறுநாள் வச்சுருந்தது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உதிராமல் அப்படியே நல்லா வந்திருக்கு. இன்னும் நான் வந்து நம்ம சூடெல்லாம் ஆறிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.